கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்லுகிற காரியம், இன்றைக்கே தருவேன். அந்த ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன், அதுவும் நான் இன்னைக்கே தருவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யாருக்கு அவர் ரெட்டிப்பான நன்மையை தருவார்? யாருக்கு அந்த ரெட்டிப்பான நன்மையை இன்னைக்கே தருவார் என்று சொல்லி பார்ப்போமானால், அதே வசனத்தினுடைய மேலுடைய வரிகளை பார்க்கிறோம். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கை உடைய சிறைகளே. அப்போ யாருக்கு அவர் ரெட்டிப்பான நன்மையை தருவார்? அதுவும் இன்னைக்கே தருவார் அப்படின்னா, நம்பிக்கை உடையவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் ரெட்டிப்பான நன்மையை தருவார். அதுவும் இன்றைக்கே தர அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவரால் கூட தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். அவரால் இன்னைக்கே இப்போவே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் ரெட்டிப்பான நன்மையை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த ரெட்டிப்பான நன்மையை தரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை, நல்ல செழிப்பாய் வாழ்ந்த மனிதன், நல்ல சந்தோஷத்தோடு கூட நல்ல வசதியாய் வாழ்ந்த மனிதன். ஆனால் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து சரீரத்திலேயும் தன்னுடைய வியாதியிலே பாதிக்கப்பட்டு தூஷணமான வார்த்தைகள், தூஷிக்கிற வார்த்தைகள், எல்லாரும் ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கிற, அற்பமாய் பார்க்கிற சூழ்நிலைகள் மத்தியில் ஏன் வாழணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு யோபுவினுடைய வாழ்க்கை மாறினது. ஆனால் நம்பிக்கை உடைய அந்த யோபுவோ தேவ மனுஷனோ, உண்மை உள்ளவனோ, உத்தமமான மனுஷனோ, அவன் சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயந்தவனாய், பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபு சொல்லுகிற காரியம், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பேன், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அவர் சொல்லுகிற காரியம், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். யோபு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலையும், தன் பெற்றெடுத்த பிள்ளைகளை இழந்த, தன்னுடைய சரீரத்தில் வியாதி, தன்னுடைய குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழந்து, எல்லா வசதிகளையும் இழந்த நேரத்திலும், தன் மனைவி தூஷித்த நேரத்திலும் கூட யோபு சொல்கிற காரியம், நான் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டேன், ஏன் நான் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? அவரிடத்திலிருந்து தான் நான் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தேவனை அவன் தூஷிக்காதபடிக்கு, தேவனுடைய நாமத்தை மறுதளிக்காதபடிக்கு, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் நான் வந்தேன், நிர்வாணியாய் விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற யோபுவாய், நம்பிக்கையுடைய யோபுவாய் இருந்ததுனால தான் யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், யோபுவினுடைய பின்னிலைமையை கர்த்தர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டத்தனையாய் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எல்லாம் இழந்ததை தேவன் ரெட்டத்தனையாய் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியா, இந்த நாளில் நம்பிக்கை யோபுவை போல, யோபுவினுடைய வாழ்க்கை போல் நம்ம எதையும் இழக்கலை, ஆனால் யோபுவை போல நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும் பொழுது இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையோடு கூட தருவார். அதுவும் இன்றைக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். அர்ப்பணித்தவர்களாய், எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பு தெய்வமே, இந்த நாளிலே அர்ப்பணித்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யோபுவினுடைய வாழ்க்கையை போல இழந்து போனது எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் தருவீராக. ஏதோ ஆவியானவரை விசுவாசிக்கிற நம்பிக்கையுடைய சிறைகளாய் மாறட்டும், ரெட்டிப்பான நன்மை உண்டாகட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.